வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் நம்ம இது வரைக்கும் 6 வீடியோ முடிச்சாச்சு. 6 வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வீடியோ தான். ஆனால் அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸை நாங்கள் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். அதாவது 150 மாடல் 150 கொஸ்டின்ஸ்லேருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 19/2/2025 அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸில் டென்டேட்டிவ் விட்டுருக்காங்க. அதில் போய் பாருங்களேன், இந்த 6 சீரியஸை நீங்கள் முடிச்சுட்டு அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போ அந்த விதத்தில் நம்ம எத்தனாவது கொஸ்டின்ஸ் பார்ப்போம்னா 7வது கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை நான் நடத்திடுறேன். எப்படி வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியே நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்போ 7வது கொஸ்டின்ஸ் பார்ப்போங்களா? இங்க பாருங்க, 2x by 1 plus 1 by 1 plus x by 1 minus x equal to 1 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல 1/2 இப்படி போட்டால் என்ன சார் வரும், இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே எக்ஸ் கேட்கறதுனால நம்ம உள்ள சால்வ் பண்ணி தான் போகணும், சுருக்கி தான் நம்ம போட முடியும். அந்த விதத்தில் நம்ம இப்போ எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் நம்ம சுருக்குவோம். ஓகேங்களா? இந்த இதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, இந்த இதில் மட்டும் எடுப்போமா? 1 + 1/1 + x by 1 - x இப்படி இருக்கா? இப்படி இருக்குங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, இதை மட்டும் சுருக்க போறேன். இதை மட்டும் சுருக்க போறேன். இப்போ பாருங்க, இதை மட்டும் இதில் சுருக்கோமா? இப்படி, அதாவது இதை சுருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு வருமா? இப்படி பெருக்கி இங்க போடுவோமா? அதாவது 1 + x by 1 - x இருக்கா? இப்போ நான் இதை உள்ள பெருக்கிறேன். 1 - x + x by 1 - x போடுவோமா? இப்போ பாருங்க, இந்த +x-உம் -x-உம் கேன்சல் ஆயிரும். -x +x கேன்சல் ஆயிரும். உங்கள்கிட்ட இருக்கிறது 1/1 - x கிடைக்குங்களா? ஓகேங்களா? அதாவது இதை ஃபுல்லாவே நான் சுருக்கி இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ இதை அப்படியே அழிச்சிட்டு நல்லா பாருங்க, இதை பூரா அப்படியே அழிச்சிட்டு, ஓகேங்களா, 1/1 - x நான் கண்டுபிடிச்சதை போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இப்போ வகுத்தல் இருக்கு, அதை அப்படியே பெருக்கலாம் மாற்றும் போது இது அப்படியே தலைகீழா அந்த சைடு போகுங்களா? அப்படி பார்க்கும்போது தான் 1 + 1 தலைகீழா போகும்போது என்ன ஆகும்? இது மேலேயும் கீழே 1 வந்துருமா? இன்ட்டா மாறுமா? 1 - x கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ கீழே 1 போட்டாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம் இல்லையா? 1 + 1 - x இல்லையா? ஈக்குவல் டு 2x. இந்த 2x இருக்கா? அதை ஈக்குவல் டு இந்த சைடு 2x நான் போட்டுக்கிறேன். முடிஞ்சிருச்சுங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, 1 + 1 இந்த -x நான் அந்த சைடு கொண்டு போனா உங்களுக்கு என்ன ஆகும்? +x ஆயிடுமா? அப்போ 3x கிடைச்சிருமா? இந்த 1 + 1 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்போ 3x கிடைக்குமா? இப்போ இந்த 3 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 3 இந்த சைடு உங்களுக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 2/3 கிடைக்குமா? x 2/3 கிடைக்கும். x = 2/3 கிடைக்கும். அப்ப 2/3 அப்ப எங்க இருக்கு? பி தான் ஆன்சர். இப்படி போட்டுறணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்மு கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இது ஸ்கூல் புக்லேயே இருக்கு. 8th புக்ல பர்சன்டேஜ்ல கீழே, அதாவது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் இந்த மெத்தட்லயே இருக்கும். அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இப்படி பார்த்தோம்னா வட்டத்தின் ஆரம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு வேல்யூவை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். பரப்பளவு அப்படிங்கிறதான கேட்டிருக்காங்க, பரப்பளவோட சதவீதம். அப்ப நான் 100-ஐ 2 தடவை பெருக்கிறேன்னு அர்த்தம். 100 × 100 எவ்வளவு? அடுத்து என்னது? 1% அதிகரிக்குதுல்ல, 100ல இருந்து 1% அதிகரிச்சா என்ன ஆகும்? 101 மாறுமா? 101 × 101 இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இந்த சைடு பெருக்குனா உங்களுக்கு என்னவாகும்? 10,000 கிடைக்குமா? அதே மாதிரி இந்த 101 பெருக்குங்க. 101 பெருக்குமா? 101 1 0 1
அதே மாதிரி 0 0 0ன்னு கிடைச்சிரும். மறுபடியும் 1 0 1ன்னு கிடைக்குங்களா, 1 0 2 அதே மாதிரி 0ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 1ன்னு கிடைக்குங்களா, எவ்வளோ கிடைக்குது, 10,201ன்னு கிடைக்குதுங்களா. இப்போ பாருங்க இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கழிச்சுக்குங்க. கழிச்சா 10,201 இருந்து 10,000 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 201ன்னு கிடைக்குங்களா, 201ன்னு கிடைக்கும். இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 201க்கு கீழே 100 போட்டுக்கோங்க, அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்களேன், இங்க வகுத்தல் இருக்கா, இப்போ 100 அந்த சைடு பெருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் சொல்லி புள்ளி வச்சிருங்க, 2.01ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ல போடணும். பர்சன்டேஜ் அதாவது வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்குது, எவ்வளவு அதிகரிக்குதோ அதை 105% அதிகரிக்குன்னா 105. அதே பரப்பளவுனா 100 தான், 100 2 தடவை பெருக்கிறோம். இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிக்குது, இப்போ 5% அதிகரிக்குதா, அப்போ 105 × 105 அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ 2.01 அப்படி போட்டுட்டு வரக்கூடிய 2 வேல்யூ கழிச்சு அதை 100ஆல வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியான சம். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல 20ல் 5 மணி சிவப்பு மணி × 100ன்னு போடுவோமா, அவ்வளவுதான். 1 0 0 5 25% அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அடுத்த சம் பாருங்க. இது பாருங்களேன், இது நம்ம இப்போ பாருங்க இந்த கொஸ்டின்ஸ்ல 2024ல இந்த மாதிரி சம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கான், மீ பெரும் பொது காரணி HCF காண்க அப்படிங்கிறாங்களா. HCF காண்கிற ஃபார்முலா என்ன, எப்பவுமே இந்த மாதிரி பின்னத்துல இருக்கும்போது HCF = எது ஃபர்ஸ்ட் எது கேட்கறானோ அது மேல HCF பை கீழே LCM அப்படின்னு போடுவோமா. இப்போ பாருங்க மேல இருக்கிறது HCF கண்டுபிடிப்போமா, மேல இருக்கிற HCF கண்டுபிடிப்போம். 2 4 6 2 2 2 4 3000, அவ்வளவுதான். இங்க 3 2 1ன்னு வந்துடும், அவ்வளவுதான். HCF 2 தான். இப்போ பாருங்க நல்லா கவனிங்க, எல்லாமே இந்த LCMமும் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா மேல இருக்கிறத பாருங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 இருக்கு பாருங்க, இந்த இடத்துல 4 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கு. நம்ம என்னது HCF 2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சி தான் ஆன்சர். நீங்க கீழே எல்சிஎம் போட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. இதுவே மேல வந்து இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்குன்னா நீங்க எல்சிஎம் எடுக்கணும். ஆனா ஆப்ஷன்ல பார்க்கும்போது என்கிட்ட ஒரு இடத்துல தான் மேல 2 இருக்கு அப்படின்னா டைரக்டா அடிச்சுட்டு போகணும். அடுத்து வந்து நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இந்த சம் பாருங்க, 10th சம். அதாவது 10th புக்ல அந்த n தொடர் வரிசைன்னு இருக்கு இல்லையா, அந்த HCF LCM அந்த இதுல இருக்கும். 10th புக்ல இருக்கும், n தொடர் வரிசையில அந்த HCF இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க இது எப்படி கேட்டிருக்கான், அதாவது 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m - 117 எனில் m மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. m மதிப்பை காண்க இப்படிங்கிறாங்க. அதாவது 65க்கும் 117க்கும் ஃபர்ஸ்ட் மீப்பேவா HCF கண்டுபிடிப்போமா. 65 117 என்ன பண்ணலாம், எத்தனாவது வாய்ப்பாட்டில் போட்டாலும் வரும், பார்த்தாலே தெரியுது 13வது வாய்ப்பாட்டால போட்டா வரும், அவ்வளவுதான். இப்போ இங்க 5 வரும், இங்க வந்து என்ன வரும் 13ஐயும் எதை பெருக்குனா 3 எதை பெருக்குனா கடைசியில 7 வரும். 13ஐயும் 7ஐயும் பெருக்குவோமா, 7 3 21க்கு 1 மிச்சம் 2 1 7 7 7 2 9 வராது. அப்போ 9 3 27 போடுவோமா, 9ஆல போடுவோமா, 9 3 27க்கு 7 மிச்சம் 2 1 9 117ன்னு வருது. அப்போ இது 9ஆல இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது போட முடியுமா, முடியாது. அப்போ 13ஆல போடுவோம். இப்போ பாருங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, 65m - 117 நம்ம எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் 13ங்கிறான், அவ்வளவுதாங்க. இப்போ இதோட எம்மோட வேலையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 65m = 13, இந்த மைனஸ் அங்கிட்டு போகும்போது என்னவாகும் உங்களுக்கு பிளஸ் ஆயிருமா, பிளஸ் 117 ஆகுமா. இப்போ 65m = இந்த 117 13 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 130ன்னு கிடைக்குமா, அவ்வளவுதான். m = 130/65ன்னு கிடைக்குமா. ஒரு 65 65 2 65 உங்களுக்கு 130ன்னு கிடைக்குமா. அப்போ m = உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்குமா. எங்க இருக்கு 2, ஆன்சர் சி, அவ்வளவுதான். ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ஈஸி.
அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 15, 25 மற்றும் 75 ஆகியவற்றின் வீச்சியமா காண்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இதுல 3 இதுல எது பெரிய வேல்யூ பாருங்க. 75. இந்த 75 இதையும் இதை கரெக்டா வகுக்குது, அதே மாதிரி இதையும் கரெக்டா வகுக்குது அப்படின்னா பெருக்குது அப்படின்னா போட்டா 75 வரும். ஆனா அதை வரல சார் அப்படின்னா நம்ம டைரக்டா எடுத்துக்குவோம். எதுக்கு? 15, 25, 75. இப்போ 5வது வாய்ப்பாட்டில் போடுமா? 5 5, 5 25, 1 5 15 வருமா? மறுபடியும் என்ன பண்ணலாம்? 5வது வாய்ப்பாட்டில் போடுமா? 1 3 3 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே 1 3 வரும். மறுபடியும் 3வது வாய்ப்பாட்டில் போகிறோம். 1 1 1 3 5 5 75 இல்லைங்களா? 75 வருமா? எங்க? சி. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுவும் போன கொஸ்டின்ல பார்த்தது தான். இதே கான்செப்ட்ல பார்த்தோமா? என்னது? எல்சிஎம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, -9, 12. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? மைனஸை நம்ம எடுக்க வேணாம். அப்புறம் கடைசியில வர்ற இதுல ஏதாவது ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா வேல்யூல உங்களுக்கு மைனஸ்னு வரும். இப்படியே தெரியலனாலும் நல்லா பாருங்க, இதுவும் வராது, இதுவும் வராது. இந்த ரெண்டுல தான் ஏதாவது வேல்யூ இருக்கும். இப்போ பார்ப்போமா? 3 9, 4 12, 3 9, 9 36ன்னு வரணுமா எல்சிஎம்? அவ்வளோதான். 36ன்னு எங்க இருக்கு? அப்போ +36 வராது, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால +36, அப்போ -36. அவ்வளோதான். இப்படியும் போட்டுடலாம். அடுத்து இங்க நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்ததானே எல்சிஎம் அப்படின்னா என்னது? எல்சிஎம்னா மிக சின்னது, அதுல இருந்து அடுக்குல மிக பெருசா எது இருக்கோ அதை தானே எடுப்போம். இப்போ A3 A2, அப்போ A3 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து B2 அப்போ B2 தான். அப்போ C2, அப்போ என்ன எடுக்கணும்? C2. C² எடுக்குமா? A⁴, B⁴2, C⁴2ன்னு எடுக்குமா? அப்படியே போடலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ கம்பல்சரி மைனஸ்ல தான் ஆன்சர் இருக்கும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 36ன்னு கிடைக்குது, -36ன்னு கிடைக்குது. அப்போ எந்த இடத்துல? -36ன்னு கிடைக்குது. ஆனா இங்க -108 அப்படின்ட்டு இதை நீங்க பார்க்கவே தேவையில்லை, அடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கான டைமிங் மெத்தட். இதுதாங்க டைமிங்கை ஈஸியா சேவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. ஆப்ஷனை பாருங்க, எது கரெக்டா வருது, மற்றதெல்லாம் வரல அப்படின்னா டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, ரொம்ப ஈஸியானது. அதாவது A:B = 2:3 மற்றும் C:D = 4:7 எனில் A:D என்ன அப்படிங்கிறாங்களா? இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2:3ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 4:7ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. அதாவது A:B இந்த B:Cன்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது இந்த நேரம் அம்புக்குறி போடுங்க, இது நேரம் அம்புக்குறி போட்டு இங்க இருக்கிற நம்பரை இங்க எடுத்து எழுதுங்க, இங்க இருக்கிற நம்பரை இந்த எடுத்து எழுதுங்க. அவ்வளவுதான். இப்ப இதையும் பெருக்குங்க. 4 2 8, அப்போ 3 12, 7 3 21. அப்போ நல்லா பாருங்க, இது A, இது D. ஆனா C தானே சார் வேணும். ஆனா C இங்க உள்ள இருக்கும். ஓகேங்களா? C உள்ள இருக்கும், இந்த சைடு B இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப ஏயும் டியும் தானே கேட்கறாங்க. அப்போ ஏயும் டி இங்க லாஸ்ட் நம்பர் என்ன? ஏ இங்க, டி இங்க. அப்போ 8:21. இதை அடிக்க முடியுமா அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க அப்படின்னா அடிக்கல, ஏன்னா இதை அடிக்க முடியாது. அப்போ 8:21 தான் வரும். அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? ஏ. 8:21ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு ஏதோ கணக்கு பார்ப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே ஏதோ ஒன்று பார்த்தோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்களேன், இது என்ன கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா, P1 இன்ட்டு D1, அதாவது 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்யும் ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னா, இங்க W1 ஈக்குவல் டு அதே மாதிரி P2 இன்ட்டு D2 பை W2ன்னு கிடைக்குமா? இப்போ பாருங்க, P1 என்னது? இதுதான் பர்சன் இல்லையா? பர்சன் 15, டேஸ் 12 நாள்ல எத்தனை? 180. அதே மாதிரி P2 என்னது? P2 செய்ய ஆகும் நாட்கள் 32 பெண்களா? 32 இன்ட்டு நாட்கள் தான் கேட்குறாங்க. எத்தனை அதாவது 512 மீட்டர் இருக்கு. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16ன்னு கிடைக்கும். எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இங்கேக்கும் அடிக்கலாம். ஆனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படியும் அடிக்கக்கூடாது, இப்படி அடிக்காது. மேலேயும் அடிக்கலாம், கீழே அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம அடிப்போமா? ஓகேங்களா?
அதாவது இங்கே 12 இருக்கா, ஃபர்ஸ்ட் கீழையும் நம்ம எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிக்குவோம். 90ன்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? 2 2 4 மிச்சம் 1 I 2 10 2 6 2 12. மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஓகேங்களா, மறுபடியும் இங்கே படித்து 45ன்னு கிடைக்கும். இங்கே 1 2 2 2 2 4 8 2 16ன்னு கிடைக்குமா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதை மறுபடியும் என்ன பண்ணலாம்? 45 மூணாவது பாட்டில் அடிப்போமா? 1 3 3 வருமா? மூணாவது பாட்டில் வராது. அவ்வளோ. இங்கே மேலே அடிப்போம். இங்கே 32 இருக்கு. ஓகேங்களா, மூணாவது பாடம் 4 3 12 1 3 3 மிச்சம் 1 I 3 5ன்னு கிடைக்குமா? இந்த 15க்கு இந்த 15 கேன்சல் ஆயிருமா? அவ்வளோதான். இங்கே இதுக்கு இங்கே 1 2 2 2 4 இங்கே 16 2 வருமா? அவ்வளோதான். இப்போ இங்கே இதுக்கு அடிப்போமா? 8 64ன்னு வருமா? இங்கே மறுபடியும் அடித்தோம்னா என்னது? 8 8 64ன்னு வருமா? இங்கே 8, இங்கே 2 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அப்போ கிராட் இப்படி இருக்கா? அப்போ பெருக்கி இந்த சைடு போகும்போது பெருக்கலாம் வருமா? 8 × 2ன்னு போகும்போது 16ன்னு கிடைக்குமா? எங்கே 16ன்னு ஆன்சர் இருக்கு? இல்லை, பி 16 அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். அதாவது 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்ற நிலையில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள். அதாவது இது எப்படி போடலாம் அப்படின்னா, 280 பேருங்க. அதாவது 280 பேர் 2 முறை பயணம் செய்கிறாங்க. அது மாதிரி 1400 பேர் பயணம் செஞ்சால் எத்தனை 1400 பேர் வந்து பயணம் செய்ய எத்தனை விமானங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்க அப்படின்னா 280 பேர் 2 முறைனா 1400 பேர் எவ்வளோ முறை? அவ்வளோதான். இப்போ இதை இப்படி மல்டிபிகேஷன் பண்ணுமா? கிராஸ் பண்ணோம்னா x × 280 2 × 1400ன்னு வருமா? இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இந்த 1 2 2 14 2 வந்துருமா? இங்கே 14 14 இங்கே 1ன்னு வந்துருமா? அப்போ இந்த ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? அப்போ 10ன்னு வரும். எங்கே 10ன்னு இருக்கு ஆன்சர் தான் டி. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது அசல் ரூபாய் 3000 ஆனது 6.25% வருட வட்டி வீதத்தில் வருட வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி. இந்த மாதிரி இருந்துச்சா டேஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ PNR/100 போடுவோமா? 3000 × 6.25% அப்படிங்கிறாங்களா? 6.5னா நம்ம அதை வந்து மாற்றிக்கோமா? எப்படி மாற்றுவோம்? 5 20 6 24 24 1 25/4ன்னு மாற்றுவோமா? அப்போ 25/4ன்னு வருமா? இப்போ 25/4 இன்ட்டு இப்போ பாருங்க n தான் அவன் கேட்குறான். அதாவது இங்கே நல்லா பாருங்க, காலத்தை பாருங்களேன். இங்கே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதாவது 3 மாதத்துக்கு உள்ளதான் இருக்கு. அப்போ அது கம்பல்சரி எத்தனை டேஸ் தான் வரும்னா 73 தான் வரும். ஏன்னா 73 தான் டேஸ். மொத்த டேஸ் 365 அடிக்கிற நம்பர்ஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 73 வரும்னா அதையும் நம்ம பார்த்துருவோமா? இப்போ பிப்ரவரி 4 அதாவது பிப்ரவரி 4 இங்கே 2005 தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2005 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 4ஆல் வகுப்படலைன்னா என்னதான்? 365 நாட்கள் தான். அப்போ பிப்ரவரி 28லேருந்து 4 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 நாள். ஓகேங்களா, 24 நாள். இங்கே 24 நாள் இருக்கு. அடுத்து மார்ச் வந்து 31 நாள். அதே மாதிரி இங்கே 18 நாள் இருக்கா? ஏப்ரல் 18 வரைக்கும், 18 வரை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 18 வரை. அப்போ 18 நாளும் சேர்த்துக்கும். அவ்வளோதாங்க. 8 2 12 13க்கு 3 மிச்சம் 1 3 3 6 73 நாள் என்ன வந்துருச்சுங்களா? 73 நாள் சொன்னல. 73 அதாவது 2 மாதம் 3 மாதம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கம்பல்சரி அது 73 நாளாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, கீழே 100 போடுவோம் இன்ட்டு 365. ஏன்னா டேஸில் தான் இருக்கு. அவ்வளோதாங்க. இதை உங்களுக்கு அடிச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்படி இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 நாள் 4. ஓகேங்களா, இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதை அடிச்சு பாருங்க. ஓகேங்களா, 25/4 இருக்கு. இதை அடிச்சிங்க உங்களுக்கு அப்படின்னா 37.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட
ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது? இந்த மாதிரி சம்ஸ் எப்போவாவது ஒரு டைம் தான் கேட்பாங்க. அப்போ இந்த டயத்துல கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல இருந்தா எப்படி சார் போறது அப்படின்னா, நீங்க ஃபார்முலா வச்சு போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஷார்ட்கட்ஸ் வச்சு போகும். எப்படி ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா, அதாவது 6% ஆண்டுக்கு 6% விதத்துல 8 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு அசல் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அசல் வந்து 100% வச்சுக்கோங்களேன். 6% ஆண்டுக்கு 6%, அதே மாதிரி 8 ஆண்டுகளுக்கு. அப்போ 8 × 6ன்னு போடுவோமா, மொத்தம் எத்தனை கிடைக்குது? 48% வந்து கிடைக்குது. அப்போ மொத்தம் 100% சொல்லியிருப்போமா, அதாவது 48% 8 ஆண்டுகளில் தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு அப்படின்ட்டாங்க. இப்போ 8 × 6 = 40, அந்த பெருக்குனா உங்களுக்கு 48%. மொத்தம் 100% இருந்து 48% கழிங்க, என்ன வரும் உங்களுக்கு? 52ன்னு வருமா? அதே இதை என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 52 மிச்சம் இருக்கிறது 52 போட்டு எவ்வளவு குறைவு? 260 குறைவுன்ட்டானா, 260 குறைவு, அதுக்கு 100 போடணும், அவ்வளவுதான். இப்போ இதை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது எவ்வளவு குறைவோ 100 இருக்கும், 100லிருந்து 48 கழிச்சா, அதாவது ஒரு ஆண்டுக்கு 6னா 8 ஆண்டுக்கு 6 8 48ன்னு போட்டுருவோம். மொத்தம் 100%. அதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 52 கிடைக்கும். அந்த 52 கீழே போட்டுட்டு எவ்வளோ குறைவோ அந்த நம்பரை மேலே போட்டு × 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ 1 26 26 இல்லையா, 1 26 26, 2 2 26 52 வருமா? 1 2 2 I 2 10, எவ்வளவு? 500ன்னு கிடைக்கும். எத்தனை கிடைக்கும்? 500ன்னு கிடைக்கும். எங்க சார் 500 ஆன்சர் தான்? சி 500, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா போக போக நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்களேன், கூட்டு வட்டினா நம்ம என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், மற்றபடி நம்ம ஷார்ட்கட்ஸில் போடுவோம் இல்லையா? இப்போ பாருங்க 15%, 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு இல்லையா, 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க 15/100ன்னு போடுவோமா, பர்சன்டேஜ் கீழே இருக்கிறது 100ன்னு போடுவோமா, 3 5 25 100, அப்போ 20 23. அடுத்து என்னது? 20/100ன்னு போடுவோமா, 1 2 2 I 2 10, அதாவது 5லிருந்து 1 அதிகரிக்குது இல்லையா, 1 அதிகரிக்குது. அடுத்து என்னது? 25 இல்லையா, 25 × 100ன்னு போடுவோமா. அப்படி போட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 25 25 4 இல்லையா, 4லிருந்து 1 அதிகரிக்குது. அப்போ 4லிருந்து 1 அதிகரிச்சா 5, அவ்வளோதான். அப்போ இந்த சைடு இருக்கிறத பெருக்கும், இந்த சைடு இருக்கிறத பெருக்குவோமா. இப்படி பெருக்கும்போது உங்களுக்கு என்னது? 400ன்னு கிடைக்குமா, 400ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? பெருக்கிடுவோமா. 23 I 6 30, 23ஐயும் I 6 30ன்னா நான் 3 பெருக்கிறேன், அப்போ கடைசியில் 0 போட்டுக்கிறேன். 3 9, 23 6, அப்போ 690ன்னு கிடைக்குமா, 690ன்னு கிடைக்கும். நீங்க பாருங்க, இதை பெருக்குனா அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 400ன்னு இங்கே இருக்கு, ஆனால் 15000. நம்ம என்ன பண்ணோம்? எதை பெருக்குனா, இந்த இடத்துல உங்களுக்கு எதை பெருக்குனா 15000 கிடைக்கணும், அதான மெத்தடு. இப்போ 15000/400ன்னு போடுவோமா. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 4 4, 3 4 12, மிச்சம் 3 இருக்கும். 7 4 28, மிச்சம் 2 இருக்கும். இங்கே ஒரு புள்ளி சேர்த்து நான் 0 சேர்த்தனா இங்கே 5 4 20ன்னு கிடைக்கும். அப்போ 37.5ன்னு எனக்கு கிடைக்குதா? 37.5 பெருக்குனா, அதாவது 37.5 பெருக்குனா எனக்கு 15000 கிடைக்கும். அதே நம்பரால் இங்கே எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் இங்கே பெருக்கோமா, 37.5ன்னு. இப்போ பெருக்குங்க, அதாவது புள்ளியை நீங்கள் மறந்துடுங்க, கடைசியில் புள்ளியை போட்டுருவோம். பாருங்க, இதை பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,875 கிடைக்குங்க. 25,875 கிடைக்கும். பெருக்கி பாருங்களேன், இந்த புள்ளியை மறந்துடுங்க. 375 690 நீங்கள் பெருக்குனீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதுலேருந்து ஒரு புள்ளி வச்சோம்னா ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து 25,875ன்னு வரும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தானே. நம்ம கூட்டு வட்டினா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அதாவது இதிலிருந்து அந்த இதுதான் மொத்த தொகை இல்லையா, மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிருமா. அப்போ 25,875லேருந்து 15,000 கழிச்சா என்ன வரும்? 10,000 உங்களுக்கு என்ன கழிச்சா என்ன வரும்னா 10,875ன்னு வரும். ஓகேங்களா? 10,825. அதாவது இது வேணா கழிச்சு பார்ப்போமா, இந்த சைடு கழிச்சுப்போம். ஓகேங்களா? அதாவது 25,875லிருந்து 10,000 கழிக்கணும் இல்லையா, 10,000 15,000 கழிக்கணும், சாரி 15,000 கழிக்கணும். இந்த 15,000 தான் அசல்.
ஸோ இதை கழிச்சிங்கன்னா 5 7 8 இங்கே 0 ஆயிரும். இங்கே 2ல் 1 போச்சுன்னா 10,000. 10,875 கிடைக்குதா? எங்கே ஆன்சர் இருக்குது? ஏ. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு நல்லா பாருங்க. 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2.25 ஆண்டுகளுக்கு 2 3/4னா 2.25 தானே, 2.25 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அதே கான்செப்ட் தாங்க. அங்கே என்ன கொடுத்தோம்னா 8%க்கு 2 ஆண்டுக்கு 8%. அப்போ 2 ஆண்டுகளுக்கு என்ன வரும்? 8 வரும். அடுத்து 3/4 தானே, அப்போ 8ல் 3/4னா எவ்வளவு? 8லேருந்து 3/4 எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? 6ன்னு வருமா? அதாவது 2 2 2 2 அப்படின்னு மொத்தம் எத்தனை 2னா 4 2 போடுவோம். அப்போ 4 2னா என்னது? இங்கே மொத்தம் 3/4னா எவ்வளோ தானே? 6 தான் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு 8னா இங்கே 100 போடுவோம், அதே மாதிரி இங்கே 100 போடுவோம், அப்போ இங்கே 100 போடுவோமா? இப்போ பாருங்கள், இங்கே 4 இங்கே 50 இங்கே 2 இங்கே 25ன்னு கிடச்சிருமா? அப்போ 25லேருந்து 2 கழிச்சா என்னது? 27. அப்போ 25 இங்கே 27 வரும். அதே மாதிரி இங்கே 25 27 வருமா? இதுவும் அதுவே தானே வரும், 25 27. அப்போ இங்கே 3 50 வரும். 50லேருந்து 3 அதிகரிக்கணும் அர்த்தம். 50 53. நீங்கள் இதை பெருக்கும்போது உங்களுக்கு இதையும் கீழே பெருக்கணுமா? இதையும் உங்களுக்கு கீழே பெருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 31,250ன்னு வரும். என்னது? 31,250. இதை கீழே பெருக்கணும். அதே மாதிரி இதையும் பெருக்கணும். இதை பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 38,687ன்னு வரும். ஓகேங்களா? சாரி, 38,637ன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, 31,250 எப்பவுமே அசலை தான் மேலே வச்சுக்கோமா? இப்போ 10,000/31,250ன்னு வருங்க. இப்போ பாருங்க, இங்கே 31,250, ஆனால் இங்கே 10,000. இது அடங்குமா? அடங்காது. அப்போ நான் இங்கே 0 வச்சு ஒரு புள்ளி வச்சு இங்கே நான் 0 சேர்த்துக்கிறேன். இப்போ வருமா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்படி நீங்கள் இங்கே 5ஆல் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 0.32ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 0.32ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் 0.32ஆல் பெருக்குவோமா? பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12,363.84ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது மொத்த தொகை. இப்போ மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12,363லேருந்து 10,000 போச்சுன்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக தெரியும். 2,630 இல்லைங்களா? 2,636.84ன்னு கிடைக்குமா? ஓகேங்களா? எங்கே இருக்குது? சாரி, 2,600. ஓகேங்களா? இந்த சைடு கழிச்சே பார்த்துருவாங்களா? ஓகேங்களா? 12,363.84. 10,000 கழிக்கணுமா? இங்கே 2 0 போட்டுவோமா? இங்கே 4 இங்கே 8 இங்கே 3 இங்கே 6 வரும், மறுபடியும் 3 வரும். 12லேருந்து 10 போச்சுன்னா 2 வரும். அப்போது அவ்வளோதான். 2,363.84ன்னு இருக்குது. எங்கே இருக்குது? 2,363.84 தான் ஏ ஆன்சர். அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பெருக்க தெரியணுங்க. அதாவது இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சால் போதும். பெருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் இதுதான் உங்களுக்கு மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு கனசெவகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? முடிஞ்சிருச்சு. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா தான் அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அதாவது 2 × LB + BH + LH. LB + BH + LH. இது L, இது B, இது H. அவ்வளோதான். அப்படியே உள்ளே போய் அப்ளை பண்ண போகிறோம். 2 × L என்ன? 4.5 × B என்ன? 3. அவ்வளோதான். ப்ளஸ் B என்ன? 3 × 2.5. அதே மாதிரி LH தானே, 2.5 × 4.5. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் பெருக்கிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை பூரா பெருக்கோம். நம்ம 4.5
5லிருந்து 3 பெருக்குவோமா, 5 3 5க்கு 5 மிச்சம் 1 4 3 12 13.5 கிடைக்குமா. 13.5 ப்ளஸ் 2.5 2.5 கூட்டினா உங்களுக்கு 5 கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 2.5 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்குமா இல்லையா. 7 ப்ளஸ் அதே மாதிரி 4.5 2.5 இல்லையா. 2 10க்கு 10 மிச்சம் 1 5 7ன்னு வருமா இல்லையா. சாரி பெருக்கணும் இல்லையா, சாரி ஓகேங்களா. இதை பெருக்கணும், ஐம் சாரி ஓகேங்களா. இதை உள்ள இருக்கிறத பெருக்கணும் இல்லையா, சாரி. இப்போ 2.5 அதே தான் வரும். 5 3 5 5 மிச்சம் 1 2 3 6 1 7 7.5ன்னு வருதா, கரெக்ட் 7.5ன்னு வரும். அடுத்து ப்ளஸ்ஸு இந்த 45ஐயும் 25 பெருக்குவோமா, 5 25க்கு 5 மிச்சம் 2 5 4 20 22 2 10 மிச்சம் 1 4 2 8 இங்கே 9ன்னு வரும். இங்கே 5 இங்கே 2 இங்கே 11.25ன்னு கிடைக்குமா. அவ்வளோ 11.25 அவ்வளோதாங்க. இப்போ இருக்கிறத பூரா கூட்டி என்ன வேல்யூ அதை 2ஆல் பெருக்குவோம், அவ்வளோதான். பெருக்குவோமா, இந்த சைடு போடுவோமா. இங்கே பாருங்க 13 11 ஃபஸ்ட்டு பெருசுன்னு போவோம். 13.5 5 0 எத்தனை 0 வேணால் இங்கிட்டு போட்டுக்கலாம் புள்ளி கணக்கு. அடுத்து 11.25 அடுத்து என்னது 7 இங்கே போடணும் 7.05ன்னு போடுவோமா. இங்கே 05 சாரி 13.05 அவ்வளோதாங்க. இங்கே என்ன வரும் 5 10 15க்கு 5 மிச்சம் 1 இங்கே 2 1 3 இல்லையா, கரெக்டாக போடுறோமா. ஓகே 3 இங்கே இங்கே என்ன வரும் 3 1 4 4 1 4 7 11க்கு 1 ஓகேங்களா. 30 ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64.5ன்னு வருங்க ஓகேங்களா. இதை பெருக்குனீங்க அதாவது இதை கூட்டுனீங்க அப்படின்னா 64.5ன்னு வரும் ஓகேங்களா. கூட்டி அதாவது இங்கே கூட்டி இதை 2ஆல் பெருக்கிடுங்க ஓகேங்களா. 64.5ன்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசேவகத்தின் மொத்த பரப்பை காண்க. ஓகேவா, புதிய கனசேவகம் அதாவது 3 கனசதுரங்க, ஒரு 3 கனசதுரம், இதுதான் கனசதுரம். சதுரம் அப்பவுமே ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். 4 சென்டிமீட்டர் பக்கங்கிறான், அப்போ 4 சென்டிமீட்டர் பக்கம்ட்டான். சதுரத்துக்கான 4 பக்கம் சுற்றளவு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதாவது இந்த பக்கம் இதுவும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பக்கவாட்டில் இணைக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனை மொத்தம் 3, இங்கே 1 இங்கே 1. இப்போ பாருங்களேன் இது என்ன வடிவத்தில் மாறிடுச்சு. இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இல்லையா, கரெக்டாக இங்கே ஒரு 4. அதே மாதிரி இங்கேயும் 4 தான் இருக்கும் இல்லையா, இங்கேயும் 4 தான் இருக்கும். இப்போ பாருங்க இங்கேயும் 4 தான் இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்க இது என்ன கனசேவக வடிவத்தில் இருக்கா, கனசேவக வடிவத்தில் மாறிடுச்சா. அப்போ கனசேவகத்துக்கான ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு அதே அப்போ பார்த்தோம் இல்லையா L2 LB BH ப்ளஸ் LHஆ ஃபார்முலா, அவ்வளோதாங்க. எப்படி இது எல் எது எல் இது பி இது ஹச் இது, அப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. எல்லுக்கு என்ன கண்டுபிடிப்போம், எல் ஈக்குவல் டு இந்த 4 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12ன்னு கிடைக்குமா. பி வந்து இது தானே, அப்போ 4. ஹச்சும் அதே தான் இருக்கும் இல்லை இல்லையா, ஹச் உயரமும் அதே தானே 4ஆக தானே இருக்கும் 4, அவ்வளோதாங்க. இதை உள்ள அப்படியே அப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. 2 எல்லு பி என்னது 12 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு பி என்னது 4 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு எல்லு ஹச் தானே 12 இன்ட்டு 4, அவ்வளோதாங்க. இதை உங்களுக்கு சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 224ன்னு வரும். அதாவது இதை சுருக்கி கூட்டி போட்டோம்னா உங்களுக்கு 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், இதுவும் ஈஸியான சம்மா. அதாவது ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, அவ்வளோதான். அதாவது ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து
ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியா 36 நாள். அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? 12க்கும் 36க்கும் எடுப்போமா? அப்போ 12 போட்டா ஒரு 12 12 3 12 36, அவ்வளோதான். 12 3 36. அப்போ எல்சிஎம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? அப்போ இதுதான் மொத்தம் இல்லையா? எல்சிஎம் தான் மொத்தம் இல்லையா? 12ல 36 எத்தனை இருக்கு? 3 இருக்கா? 36 ஒரே ஒரு 36 தான் இருக்கும். மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு 4 கிடைக்குமா? அதாவது பி மட்டும் தானே. அப்போ ஏ பிளஸ் பிக்கு நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஏ பிளஸ் பிக்கு 3னா அதே மாதிரி ஏக்கு வந்து என்ன இருக்கு? வேல்யூ இருக்குல்ல. ஏ வந்து 1 ப்ளஸ் பி 3ன்னு இருக்குமா? அப்போ பி வந்து 3 மைனஸ் 1ன்னு போயிருமா? அப்போ பி வந்து 2, அவ்வளோதான். பி வந்து 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ பி 2 மொத்த வேலையோட வகுத்துருங்க. 36/2ன்னு வரும். 1 2 2 18 2 36. எங்க ஆன்சர் எங்க இருக்கு? ஏ தான் ஆன்சர், சரியான ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பாருங்களேன், ஒரு தோட்டத்தில் களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள். 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது எனில் அதே வேலையை, அதாவது 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் தேவை. அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள், அதாவது 30 நிமிடத்துல கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை, அவ்வளவுதான். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? 6 × 6 இல்லைங்களா? 6 × 30 = x × 120. இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு கேன்சல் ஆயிரும். 1 3 3 4 3 12. இது அப்படி பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 24. இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? 24 வருமா? 24ன்னு கிடைக்குமா? எக்ஸ் 24ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் = 24 தான் கிடைக்குது. அதாவது மொத்தம் 24. நல்லா பாருங்க, ஏற்கனவே 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் ஆகுது. அதே வேலையை கூடுதலாக, அதே வேலையை 30 நிமிடங்கள் கூடுதலாக செய்யறாங்க. 30 நிமிடங்கள் கூடுதலாக செய்யும்போது இந்த 24யும் 6ஐயும் கழிச்சிருங்க. -6ஐயும் கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? கூடுதலாக. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. 24ஐயும் -6ஐயும் கழிச்சா 18ன்னு வரும். ஓகேங்களா? முடிஞ்சு. 18 பேர் தேவை. இது பாருங்களேன், இதுவும் ரொம்ப ஈஸி. அதாவது எப்படின்னா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஏ பிஐ விட சிறியதும். இதே மாதிரி ஒரு சம் கேட்பான்னு சொன்னா, அது இப்போ ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்த எக்ஸாம்லேயே இது கொஸ்டின்ஸ்லேயே இருக்கு. ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாக இருக்கிறது. அதே மாதிரி டி ஏஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாக இருக்கிறது. பிஐ விட சிறியதும் ஏஐ விட பெரியதுமாக இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது என. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது பாருங்க, இது ரெண்டாவது மெத்தட். ஓகேங்களா? இது ரெண்டாவது மெத்தட். அதே மாதிரி இங்க பாருங்க, இது மூணாவது மெத்தட். இந்த மெத்தட் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 இதுக்கும் போட்டுக்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன், ஒரு 3 கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 கோடு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எது பெருசுலாம் தெரியாது, இங்க ஒன்று ஏதாவது ஒன்று இது பெருசு இருக்கும். இந்த இடத்துல நான் இப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் பெருசு இருக்கும், இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நம்ம என்னது? இதுதானே ஃபர்ஸ்ட் மெத்தடு. இது ரெண்டாவது மெத்தடு, இது மூணாவது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏ பிஐ விட சிறியதுங்கிறான். ஏ பிஐ விட சிறியதுன்ட்டாங்க. அப்போ இது வந்து எத்தனை? இது ஏ இருந்துச்சுன்னா இது பியா இருக்குமா? ஏ பிஐ விட சிறியது, ஆனால் சிஐ விட பெரியதுமா இருக்கு. அப்போ சிஐ விட பெருசா தானே இருக்கு. அப்போ சி சின்னதா வருமா? அவ்வளோதான். மேக் பண்ணியாச்சா? நல்லா பாருங்க. இப்போ கரெக்டா இருக்கா பாருங்க. ஏ பிஐ விட சிறியதுன்னு தான். ஏ பிஐ விட சிறியது தான், கரெக்ட். அதே மாதிரி சிஐ விட பெரியது, ஆனா ஏ வந்து சிஐ விட பெருசுன்னா அப்ப சி சின்னது தானே. முடிஞ்சிச்சு, ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, டி ஏஐ விட சிறியதுன்ட்டாங்க. அப்போ அடுத்து பாருங்க, டி இருக்கா? டி ஏஐ விட சிறுசுன்ட்டாங்க. அப்போ டி வந்து ஏஐ விட சிறுசு அப்படின்னா நான் இந்த இடத்துல ஏ போட்டா ஏ டியை விட சிறுசு தானே. டி ஏஐ விட சிறியதுன்ட்டாங்க. அப்போ நல்லா பாருங்க, டி ஏஐ விட சிறியது. டி ஏஐ விட சிறியது இல்லையா? அப்போ இங்க ஏ போட்டா இங்க டி போடுவோம்னா, ஏன்னா டி தான் ஏஐ விட சிறிதுதான். அப்போ டி கரெக்ட். ஓகே. அதே மாதிரி சிஐ விட பெருசு, ஆனா சிஐ விட பெருசு தான். அப்போ டி வந்து இங்கே சி வருமா? சி.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ 1 முடிஞ்சிச்சு, 2 முடிஞ்சிச்சு. மூணாவது பாருங்க, இ பிஐ விட சிறியதும் ஏஐ விட பெருசுன்ட்டாங்க. இ இருக்கா, இ வந்து பிஐ விட சிறுசுன்ட்டாங்க. அப்போ பி வந்து இங்க வச்சுக்கலாம். இ வந்து பிஐ விட சிறுசுன்ட்டாங்க இல்லையா, இல்லையா, சிறுசு. இ பிஐ விட சிறுசு. அப்போ இ இங்க வரும், இங்க பி வரும். ஆனா ஏஐ விட பெருசு இல்லையா, அப்போ ஏஐ விட பெருசு. அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, எந்த இந்த இதுல என்ன கேட்கலாம், பெரியதாக இருக்கக்கூடிய இது மிகவும் சிறியது எதுங்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா பொதுவா இதுல சின்னதுல தான் பார்க்கணும். 1 2 3 இந்த 2 இதுல எது வந்து அதிகமா இருக்குன்னு பாருங்க. இதுல இந்த 3ல எது அதிகமா இருக்கு, எது வந்து சின்னதுல வந்து அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல சி இல்லையா, அதாவது இந்த இடத்துலையும் சி தான் அதிகமா இருக்கு இல்லையா. மற்றபடி ஏதாவது இருக்கா, சின்னது லாஸ்ட்ல தான், இதான சின்னது, சி சி இதுதான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிகமா வர்றது சி தான் அப்படின்ட்டு ஈஸியா சின்னு போட்டுடலாம். ஓகேங்களா, ஈஸியா முடிஞ்சிடும். அதாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த 3ல எது வந்து அதிகமா இருக்கு சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போங்களா. இதுல பாருங்க, சீட்டு கட்டு. மொத்த சீட்டு கட்டு எத்தனை, மொத்த சீட்டு கட்டு 52 சீட்டு கட்டு இருக்கும். ஓகேங்களா, மொத்த சீட்டு கட்டு 52 சீட்டு கட்டு, 52 சீட்டு கட்டு இருக்குங்களா. மொத்தம் 52 சீட்டு கட்டு இருக்கும் இல்லையா. அதுல நன்கு கலைக்கப்பட்ட சீட்டு கட்டு இருந்து ஒரு ராஜா. நல்லா பாருங்க, ராஜா கீழே இருப்பாரு, இந்த சைடு இருப்பாரு. அது மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க, 4 ராஜா இருப்பாங்க. நல்லா பாருங்க, இந்த சைடு 4 ராஜா இருப்பாங்க. அதே மாதிரி ராணி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க. அல்லது படை வீரர் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, படை வீரர்னா என்னன்னு நினைக்கிறீங்க, அந்த ராஜா படை வீரர்னு மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஐ மீன் ராஜா, ராணி, படை வீரர்னா அந்த இது சொல்லுவாங்க. ஓகேங்களா, படை வீரர்னா அதுக்கு டக்குன்னு வரல, அது சொல்லுவாங்க. படை வீரர் மொத்தம் 4 வருமா. அப்போ இந்த இடத்துல அதை அப்படியே பிளஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அல்லது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P of A plus P of B plus P of C அப்படி போட்டு மைனஸ் P of A வெட்டு B வெட்டு Cன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனா நீங்க அந்த அளவுக்குலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அல்லதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுவா இருக்காது, அதே மாதிரி இதுவும் இதுவும் இருக்காது அப்படின்னு போட்டு 3ஐயும் கூட்டிக்குங்க. கூட்டிட்டு மொத்தம் எத்தனை, 52 சீட்டா, அவ்வளவுதான். மொத்தம் 12/53 வரும். ஓகேங்களா, 12/53 இல்லையா, 53 சீட்டு கட்டு தானே, 53 சீட்டு கட்டு இல்லையா, 53 பேர் இருப்பாங்க. அதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா ஓவர் 12. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணலாம், ஓகேங்களா, பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு ராஜா இருப்பாங்க, அதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ராணியும் 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, படை வீரரும் 4 பேர் இருப்பாங்க மொத்தம். ஓகேங்களா, மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 12 மொத்தம் எத்தனை சீட்டு கட்டு, 52 சீட்டு கட்டா. ஆமா, 52 சீட்டு கட்டு இருக்கும். இப்போ இதுல இருந்து மொத்தம் 52 சீட்டு கட்டினா 52 சீட்டு கட்டா. இப்போ பாருங்க, இதுல இருந்து நம்ம அடிக்கலாமா, இங்க 6 கிடைக்கும், இங்க உங்களுக்கு 26ன்னு கிடைக்கும், இங்க 3 கிடைக்கும், இங்க 13 கிடைக்கும். ஓகேங்களா, 3/13ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சீட்டு கட்டு 52 சீட்டு கட்டு, சாரி 52 சீட்டு கட்டு தான் இருக்கு இல்லையா, 52 சீட்டு கட்டு அப்படி இருந்துச்சுன்னா 3/13. அவ்வளவுதான். ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி இந்த மாதிரி அல்லது கொடுத்தா பிளஸ் பண்ணி 52 போட்டுருங்க. ஓகேங்களா, இந்த ராணி சம்ம மட்டும், அதாவது சீட்டு கட்டு மட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3/13 கிடைக்கும். இது பாருங்க, இதுவும் அதே ஷார்ட்கட்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த ஷார்ட்கட்ஸ் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவீட்டத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இது எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா வச்சு கூட போடலாம். அதாவது எப்படின்னா SI P of PNR by 100ன்னு போடுவோம். இதை எடுத்து எப்படி போடுவோம்னா SI P of 1 plus NR by 100ன்னு போடுவோம். நீங்கள் இப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா,
இது ஃபார்முலா. ஆனால் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னா நல்லா பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே வருங்க 3 ஆண்டுகளில் 12% அப்படின்னா 3 ஆண்டில் இந்த 3ஐயும் 12ஐயும் பெருக்கிடுங்க. 3 ஆண்டுகள் 12%, மொத்தம் 36. அதாவது 100% அசல் இல்லையா, 100% அசல். அப்போ 136 ஆக மாறுகிறது. அப்போ 136 கிடைக்குது. அப்போ 136 மேலே 100ன்னு போட்டுருங்க, 100. அதே மாதிரி எவ்வளவு 17,000 தானே, 17,000 இல்லையா, 17,000 இன்ட்டு 100ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12,500 கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. அதாவது 3 ஆண்டுகள் 12% கொடுத்துருப்பாங்களா, அப்போ 3 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 36. அதாவது 100லேருந்து 36 அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ 36 அதிகரிச்சுன்னா 136 மேலே என்ன கிடைக்குது 17,000 இன்ட்டு 100ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா இந்த சம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏபிசிடி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா. இப்போ ஏபிசிடி எழுதுவோமா. அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம். அதே மாதிரி என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இல்லைங்களா. இப்போது இதுக்கு வந்து ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இக்கு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதே மாதிரி இங்கே 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. அதாவது இது பூராமே ஒரு கான்செப்ட், அதே மாதிரி இது ஃபுல்லாக இது எல்லாமே ஒரே கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, எஃப் ஜேயா, எஃப் என்ன 6, ஓகே, ஜே என்னது 10 இல்லையா, எஃப் ஜே. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்க்கு வந்து என்ன வேல்யூ 6 மைனஸ் 10, இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. ஓகே, அதாவது எப்படின்னா நல்லா பாருங்க, இந்த எஃப் அதாவது 10, அதாவது எஃப்க்கு வந்து என்னங்க கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப்க்கு 6 இல்லையா, 6 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும், மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் 16ன்னு கிடைக்குது இல்லையா. அதாவது இதை இங்கேயும் இதை இங்கேயும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கொயர் போட்டால் ரெண்டையும் கழித்து ஸ்கொயர் போட்டு என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்போ பாரு, என்எஸ்ஸா, என் எங்கே இருக்குது, என் ஓகேங்களா. என் வந்து 14 இல்லையா, 14 மைனஸ் எஸ் என்னது பிக்யூ ஆர்எஸ் தானே, 14 மைனஸ் 19. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 14லேருந்து 19லேருந்து 14 கிடைச்சா மைனஸ் 5 கிடைக்கும், ஸ்கொயர் வந்துடும். அப்போ 25 வருதா, 25. அதே மாதிரி இதை பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்க, என் கியூவா என்னது 14, என் 14 ஓகேங்களா, என் 14 மைனஸ் கியூ எது 17 இல்லையா, 17. இதை உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இந்த 2 மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2 ஸ்கொயர்னு வரும், 4ன்னு கிடைக்குமா. எங்கே இருக்குது 4, அப்போது ஏ ஆல்ஃபாக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஓகேங்களா. இல்லை ஆல்ஃபா கிடையாது, இதை தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கே வரும். ஓகேங்களா. அப்போது இங்கே என்ன வரும் 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்படி தானே போட்டுட்ருக்கோம், இதுவும். இப்போ பாருங்கள், இது வந்து என்கியூ 4னா அப்போ பீட்டாக்கு எங்கே வந்து உங்களுக்கு வந்து 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, கரெக்டு தானே, பீட்டா இல்லையா, என்கியூ தானே, என்கியூ. அப்போ என்கியூக்கு வந்து என்ன வரும், என் 14, எண்ணுக்கு வந்து 14, கியூக்கு வந்து 17, சாரி 17. இந்த 14லேருந்து கிடைச்சா மைனஸ் 3 தானே வரும். அப்போ 9ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும், பீட்டாக்கு வந்து உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும் இல்லையா, 9ன்னு கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல 9ன்னு எங்கே கிடைக்கும், அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. பீட்டாக்கு 9ன்னு எந்த இடத்துல எங்கே இருக்குது, பீட்டாக்கு 9, இங்கே 4 இருக்குது, அப்போ 8 இருக்குது, அப்போது இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், 0.40 + 0.43 + 0.46 + up to +1 என்ற தொடரின் உறுப்புகளின் எண்ணிக்கை. அதாவது இதுவும் 10th புக்கு இல்லையா, இதுவும் 10th புக், அப்படியே 10th புக்கில்
இருக்கு எடுத்துக்காட்டு கணக்கு. அதாவது அது எப்படின்னா உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருப்பாங்க, இங்க வந்து மேல அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் கேட்டிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் புள்ளியில இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்னவா மாத்திடலாம்னா நம்பர்ஸை மாத்திடுவோம். ஓகே, இப்போ புள்ளியில் இருக்கிறனால இதை வந்து நான் என்ன பண்றேன்னா நான் 100ஆல பெருக்கிறேன், இங்கேயும் நான் 100ஆல பெருக்கிறேன், இங்கேயும் 100ஆல பெருக்குவேன், இங்கேயும் நான் 100ஆல பெருக்குவேன், அதே மாதிரி நான் இங்கேயும் 100ஆல பெருக்குவேன். ஓகேவா? அப்படி பெருக்கும்போது என்னது, இந்த புள்ளிக்கு இந்த சைடு இந்த வந்துருமா, அப்போ 40 + 43 + 46 + அப்டு இங்கே வந்து 100ன்னு வருமா, 1ஐயும் 100 பெருக்கினா 100 வந்துருமா, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க இதுக்கான ஃபார்முலா என்ன, உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா என்ன, L - A/T + 1. இப்போ L என்னது, L வந்து கடைசி உறுப்பு தானே L 100. அப்போ 100 - A என்னது 40 இல்லையா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 40/D என்னது 40, 43, 46 இல்லையா, ரெண்டாவது உறுப்பு வந்து முதல் நம்பர் கடிச்சா தானே D 3 + 1. அப்போ 60/3ன்னு கிடைக்கும், இங்கே 1 3 3 20ன்னு கிடைக்கும் இல்லையா, 20 + 1 21ன்னு கிடைக்கும். எங்க 21 தான் டெல்லி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் பாருங்க, ரொம்ப இதோட இது அதோட ஈஸி. எப்படின்னா அதாவது இது வந்து பெருக்கு தொடர் வரிசை, இது முன்னாடி கூட்டு தொடர் வரிசை, இது பெருக்கு தொடர் வரிசையா, பெருக்கு தொடர் வரிசை இல்லையா. இப்போ பெருக்கு தொடர் வரிசைனா என்ன பண்ணணும், 21 14 + 28/3 + அட்டு என்ற முடிவுறா தொடரின் கூடுதல். இப்போ இதுக்கு முடிவுறா தொடர் இருக்கிற கூடுதல் என்னன்னா A/1 - R சொல்லுவாங்க, A/1 - R. இப்போ பாருங்க A வந்து என்னது, இதுதான் A வந்து 21. R எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா பாருங்க, R தான் பொது விகிதம், பெருத்தொடர் பொது விகிதம். அப்படின்னா இந்த ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை வகுக்கணும்னு அர்த்தம். அப்போ முதல் நம்பரை வகுத்தோம்னா ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை வகுக்கணும். அப்போ வகுத்தோம்னா என்ன வரும், 14/21 வருமா, ஒரு 14 இல்லை 7ஆவது பண்ணி பார்ப்போம், 2/3ன்னு வருமா, இதுக்கு மேலே முடியுமா, அப்போ 2/3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2/3 வருதான்னு இதையும் பார்க்கணும். இப்போ 28/3 என்ன வரும், /14ன்னு வருமா. இந்த சைடு போகும்போது என்னது 28/3, இங்கே 14ன்னு வரும். ஓகேங்களா, கீழே 14ன்னு வருமா. அப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்க R 2/3ன்னு வரும். இப்போ கண்டுபிடிப்போம் 21/1 - 2/3. இப்போ பாருங்க இது ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதாவது இப்படி பண்ணுவோமா, ஒரு 3 20 இந்த சைடு வரும். ஓகேங்களா, 21 ஒரு 3 3 - 1/3ன்னு வருவோமா, அவ்வளோதான். இப்போ பாருங்க 21 இங்கே 2/3ன்னு கிடைக்குமா. இப்போ இது அந்த சைடு போகுமா, அப்படி போகும்போது என்ன வரும் இல்லையா, இருங்க 3 இங்கே சாரி இங்கே 1/3ன்னு வரும் இல்லையா, 21 1/3 இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது இந்த சைடு போகுமா, அப்போ 21 × 3ன்னு கிடைக்குமா, அப்போ 63ன்னு கிடைக்குமா இல்லைங்களா. 63ன்னு எங்கே ஆப்ஷன் இருக்குங்களா, சி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது ஒரு 3 3ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 3ல் 2 போச்சுன்னா 1/3ன்னு கிடைக்கும். இது அப்படியே அந்த சைடு போச்சுன்னா 21 3 63ன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா, A/1 - R அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல என்னன்னா இந்த முடிவிலா அப்படிங்கிறது A/1 - R அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த சம்மு -2, -4, -6, -100. நல்லா கவனிங்க, இதே சம் தான் போன கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்தோம். இந்த போன கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு -78 தாங்க வரும் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. அதாவது 10th புக்கில் புக் பேக்கில் கடைசியில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, புக் பேக்கில் ஏன் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் பார்த்தீங்களா, அடுத்த சம் அதே சம்மை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். இப்போ பாருங்க, இப்போ என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் இறுதி உறுப்பிலிருந்து கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு, இதுக்கான ஃபார்முலா என்ன, TN = A + n - 1 dr. இப்போ பாருங்க Tக்கு வந்து 12ன்னு போடுவோமா, ஏக்கு வந்து ஏ வந்து முதல் உறுப்பு, இதுதான் முதல் உறுப்பு. ஏன்னா இங்கே -100 -98 இப்படி தான் போகும். ஓகேங்களா, இப்படி தான் போகும். அப்போது ஏ வந்து -100 ப்ளஸ் n வந்து 12வது உறுப்பு, அதனால -1. டி வந்து என்னது, பொது வித்தியாசம் எப்படி இருக்கு, -98லேருந்து -100 இந்த சைடு கழியுது அப்படின்னா அதனால +2ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ -100
இந்த என்னது ப்ளஸ்ஸு 11 இன்ட்டு 2ன்னு வருமா. அடுத்து இங்கே -100லிருந்து ப்ளஸ் 22ன்னு வருமா. அப்போ -78ன்னு கிடைக்குமா. எங்கே -78. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இப்போ இது வரைக்கும் 7 இது வந்து 7வது வீடியோ. அப்போ 175 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த 175 கொஸ்டின்ஸ்லேருந்தே உங்களுக்கு எவ்வளோ ரிப்பீட்டட்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் அதே கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரியுது இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே அனலைஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வாரியாக வந்து நம்ம எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அது நான் கொஞ்ச நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருமே நல்லா படிங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த எக்ஸாமை விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஆயிரும். அது அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்போ வருதுன்னே தெரியாது. இந்த ஒரு எக்ஸாம் தான், நான் இதில் கம்பல்சரி கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து படிங்க. எல்லாரும் பாஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.